இப்போ நான் வச்சுருக்கிறது சந்தனம், நீங்கள் வச்சுருக்கிறது சந்தனம் இல்லைங்க. நான் வச்சுருக்கிறது தாங்க ஒரிஜினல் சந்தனம். சந்தன கட்டியை உரசி வச்சுட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வாங்குறது சந்தனம் கிடையாது, அது சாக் பீஸும் செண்டு பவுடரும். அது சந்தனம் இல்லை. அங்கே கொண்டு போய் கெமிக்கலை வைக்கக்கூடாது. நார்த் இந்தியாவில் ரேஷன் கடையில் இலவசமாக கொடுக்குறாங்க அயோடின் போட்டு. ஏன்னா இந்த புருவ மத்தி வேலை செய்யக்கூடாது. இது வேலை செஞ்சதுன்னா உடம்புல பல பிரச்சனைகள் சரியாயிடும். நீங்கள் சொந்தமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேர் அறிவு கண். புருவத்து மத்தியை காட்டாத மதமே கிடையாது. வலைக்கும் சலாம். இஸ்லாம் நண்பர்கள் சொல்கிறாங்க, சிலுவை கிறிஸ்டின்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, பிதாசுதன் அப்படின்னு. நாம் எங்கெங்கே பொட்டு வைக்கிறோம்? ஏதோ ஒரு சித்தர் பாடியிருக்காரு, உச்சிக்கு கீழே உள்ளாக்குக்கு மேலே வச்ச பொருளின் வகை அறிவார் இல்லை. இங்கே ஒரு மறைபொருளை மறைச்சி வச்சுருக்கிறோம். இது யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றின எந்த சந்தேகமும் வராது, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே கொண்டு போய் கெமிக்கலை வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல திருநீர் வைங்க. சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் வைங்க. பாருங்கள், நெத்தி நிறைய பாரம்பரிய முறைகளில் குங்குமம் வைக்கிறவங்கள எந்த பெண்களையுமே ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாதுங்க. பொட்டு வைக்கிற பழக்கமே அப்படி தான் வந்துச்சுங்க. அப்போது அந்த பெண்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணாங்க, பொட்டு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நெத்தி நிறைய எப்படி பொட்டை தயாரிக்கணும், குங்குமத்தை எப்படி தயாரிக்கணும், அது ஒரு முறை இருக்குதுங்க. அந்த முறையில் தயாரித்து நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா உங்களை பார்த்து ஹிப்னாட்டிசம் பண்ணவே முடியாதுங்க. அதில் எந்த சந்தேகமே கிடையாதுங்க. யாரும் உங்களை மனவசியம் பண்ண முடியாது. நெத்தி நிறையா பொட்டு வச்சாங்கன்னா அந்த ஆக்ஞா சக்கரை வேலை செஞ்சது அப்படின்னா விழிப்புணர்வு ஜாஸ்தியாயிரும். இதுக்கு பேர் அறிவுக்கு நெற்றிக்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாயிரும். ஸோ எல்லா மதங்களுமே இதை பற்றி சொல்லியிருக்குது. கண் நாடி பார்த்து பொட்டு வை. நம்ம ஆள் கண்ணாடியை பார்த்து வச்சுட்டு இருக்குது. கோயிலையும் வச்சுட்டாங்க பாருங்கள். இதுக்கு பேர் என்னங்க? கண். மூச்சு பாதைகள் ஒன்று சேரக்கூடிய இடம் உடம்புல 7 இடம் ஒன்று சேருது. அதில் இதுதான் மாஸ்டர். உச்சந்தலை, உருவ மத்தி, தொண்டைக்குழி, நெஞ்சுக்குழி, தொப்புள் பகுதி, தொப்புலேருந்து 4 விரல் கீழே 2 காலுக்கு இடைப்பகுதி, மொத்தத்தில் 7 டெம்பிள், 7 சக்கரா, 7 சக்கரங்கள். அதுக்கெல்லாம் மாஸ்டர் யாருங்க? இந்த உருவ மத்தி. அப்போ இதுக்கு பேர் என்னங்க? நாடி. இதுக்கு பேர் என்னங்க? கண். இப்போ நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ திருநீரை போட்டோ கையில் வச்சுக்காம நினச்சிக்கோங்க, அல்லது விரலையாவது இப்படி பாருங்க. இப்படி பார்த்துக்கிட்டே போங்க, இப்படி பார்த்துக்கிட்டே போங்க, பார்த்துக்கிட்டே போய் இப்படி கண்ணை வச்சு கண்ணை முடிங்க. இப்போ எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணிச்சிங்க? கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் கிருகிருன்னு வருதா? தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஏனுங்க, இந்த புருவ மத்திய தூண்டியாச்சு, இந்த ஆக்ஞா சக்கரத்தை சிமுலேட் பண்ணியாச்சு. இது ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. புலனடக்கம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐம்புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் இந்த இடத்துக்கு தான் இருக்குதுங்க. மறந்து போன விஷயங்கள் நினைவுக்கு கொண்டு வரது இதுதான். நம்ம ஒருத்தரை பார்த்துருப்போம், 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்ப்போம், ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கனே. நம்மளை அறியாமல் நம்ம பாடி லாங்குவேஜ் என்ன ஆகுதுங்க? உருவத்து மத்தியில் கொண்டு போய் கவனத்தை குவிக்குது, அங்கே கொண்டு போய் கையை வைக்க சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது கூடுமான வரை இந்த வாழ்வியல் முறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள். நல்லா முழு ஆரோக்கியத்தோடு ஆட முடியும்.